மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில். இந்த கோயில் மதுரையில வைகை ஆற்றினுடைய கரையில அமைந்திருக்கு. கோயில் நகரமான மதுரையில மத்தியில அமைந்துள்ள ஒரு சிவன் ஆலயம் ஆகும். இந்த சிவ ஆலயத்தினுடைய மூலவர் சுந்தரேஸ்வரர் மற்றும் அம்பிகை மீனாட்சி அம்மை ஆகும். இந்த கோயில்ல மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் அப்படின்னு அழைக்கிறாங்க. இந்த கோயில் தமிழகத்தில் இருக்கின்ற 366 மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில்கள்ல மூல கோயிலாக உள்ளது. இந்த தலத்தில் முதல் பூஜை அம்பிகை மீனாட்சிக்கு செய்யப்படுகிறது. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் முக்கியமான சிவத்தலமாக மட்டும் இல்லாமல் அம்பிகையின் 51 சக்தி பீடங்களில் ஒன்றாகவும் இருக்கின்றது. சிவபெருமான் நடனமாடியதாக சொல்லப்படுகின்ற 5 முக்கிய தலங்களில் மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருத்தலமும் ஒன்று. இது 50 சபைகளில் வெள்ளி சபை என்று போற்றப்படுகின்ற சிறப்புடையதாக இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா மற்ற இடங்களில் இடது காலை தூக்கி நடனமாடும் நடராசர் இங்கு வலது காலை தூக்கி நடனமாடுகின்றார். இங்குள்ள மீனாட்சி அம்மன் சிலை மரகத கல்லால் ஆனது. எனவே மீனாட்சி அம்மனுக்கு மரகதவல்லி என்ற இன்னொரு பெயரும் இருக்கிறது. மேலும் அங்கையர்கண்ணி, தடாதகை, கோமலவல்லி, பாண்டிய ராசகுமாரி, மாணிக்கவல்லி, சுந்தரவல்லி என்றெல்லாம் மீனாட்சி அம்மை அழைக்கப்படுகின்றார். சிவபெருமானின் 64 திருவிளையாடல்களும் மதுரையிலே நடந்ததாக வரலாறுகள் தெரிவிக்கின்றன. இந்த கோயிலின் தல விருட்சம் கடம்ப மரம், புனித நீர் பொற்றாமரை குளம் மற்றும் வைகை. பல 100 வருடங்களுக்கு முன்பு இங்குள்ள பொற்றாமரை குளத்தில் கிடைக்கப்பெற்ற படிகலிங்கம் என்றும் மதுரை ஆதீனத்தில் வழிபாட்டில் உள்ளது. மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலினுடைய தல வரலாறு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, விருத்தராசுரனை கொன்றதுனால இந்திரனுக்கு பிரம்மகத்தி தோஷம் ஏற்படுது. அப்போ கடம்பவனத்துக்கு கீழே இருந்த சிவலிங்கத்தை பூஜித்து தனது தோஷத்தை போக்கிக் கொள்றாரு அப்படின்னு ஒரு வரலாறானது சொல்லுது. முதல்ல கடம்பவன காட்டுல சுயம்பு லிங்கத்தை கண்டறிந்து முதலில் இந்த கோயிலையும் பின் மதுரை நகரத்தையும் குலசேகர பாண்டியன் அப்படிங்கிற மன்னன் தான் உருவாக்கினாருன்னு வரலாறு சொல்லுது. கடம்பவனமாக இருந்த காட்டை அழித்து அழகிய நகரமா ஆக்கணும் அப்படின்னு பாண்டியம் நாட்டை ஆட்சி புரிந்து கொண்டிருந்த குலசேகர பாண்டியனுடைய கனவுல தோன்றி சிவபெருமான் சொல்றாரு. அந்த மன்னனும் கடம்பவன காட்டை அழித்து மதுரை என்னும் அழகிய நகரை உருவாக்கின்றார்.